ஃபிட் ஆயிட்டாரா? தினமும் கோட்டைக்கு வந்துகிட்டு இருக்காரு. ஒரு ஆபீஸ் போற மாரி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஆல் ஓவர் தமிழ்நாடு அவர் வந்து போகணும். பெரம்பூருக்கு போகல. என்ன மைண்ட் செட்ல சார் இருக்காரு? ஆல் ஓவர் தமிழ்நாடு வந்து டிராவல் பண்ணணும்ல சார் விஜய் அவர்கள். 9:30 மணிக்கு ஆஃபீஸ்க்கு வராரு காலைல. ஓகே. 8:30 மணி வரைக்கும் உட்காந்துருக்காரு. இந்த வரைக்கும் ஸ்டாலினோ கலைஞரோ கூட ஜெயலலிதா கூட இந்த மாதிரி உட்கார்ந்ததில்லை. உட்காந்துட்டு எல்லாம் கத்துக்கிறார். ஐபேட்ல போட்டு கத்துக்கிறார். கூகுள் பண்ணி பார்க்குறாரு. அதிகாரி சொன்னா செக் பண்றாரு. இன்னொருத்தருக்கு கேட்கிறார். அப்படி ஒரு நிர்வாக திறமை எங்கேருந்து வளர்த்துனாருன்னு சினிமாக்காரன் கிலுலாம் சொன்னீங்க. எல்லாம் நம்மளும் சொன்னோம், எல்லாம் சொன்னோம். ஆனால் அந்த சமயத்தில் வந்து கற்றுட்டு எல்லா மந்திரியும் சொல்கிறாங்க, அவர் வீட்டுக்கு போன அப்புறம் நாங்கள் போனோம், டெய்லி வீட்டுக்கு போகிறது 10 மணி ஆகுது. வெங்கட்ரமணன் சொல்கிறாரு, தொகுதியே பார்க்க முடியல, தலைவர் இருக்கணும், போக முடியல, நான் அடுத்த வாரத்துலேருந்து வரலான் இருக்கேன், நாளைக்கு 2 நாள் சிஎம் இல்லை. அப்போ அந்த மாதிரி எல்லா அமைச்சர்களும் எப்போ ஃபோன் வரும்னு தெரில. ஓகே. ஹார்ட் ஒர்க் பண்ணுறார், திறமையாக செயல்படுறார். அவரோட பெரிய கவலை இப்போ நிதி நிர்வாகம். ஃபினான்ஸ் வந்து 10 லட்சம் கோடி கடன். என்ன பண்ணுறதுன்னு தெரியல அவருக்கு. அருண்ராஜ் கூட பேசினாராம், மரியா ஜோசப் பேசினாராம், ஃபினான்ஸ் செக்ரட்டரி, ரெவன்யூ செக்ரட்டரி, சீஃப் செக்ரட்டரி எல்லாத்தையும் பேசியிருக்காரு. அவர் சொன்னாலும் இப்போ நம்ம பண்ணக்கூடியதெல்லாம் சிக்கனமாக கடைப்பிடிங்க, பெட்ரோல் வேஸ்ட் பண்ணாதீங்க, முடிஞ்சால் அவங்க பர்சனல் காரை கொண்டு வாங்கன்ட்டாரோம். அவர் பர்சனல் காரை தான் யூஸ் பண்ண தெரியுமா உங்களுக்கு? கவர்மெண்ட் கார் யூஸ் பண்ணுறதில்ல. ஒரு அமைச்சர் கூட கேட்டாங்க, அவங்ககிட்ட எங்கிட்ட ஒரு அமைச்சர் காரே இல்லைங்களேன்னாராம். சார் நான் ஒரு யூஸ்டு கார் வாங்கி தரேன், அரசாங்க காரை பயன்படுத்துங்க, சம்பளம் வருதில்லை உங்களுக்கு, பெட்ரோல் போடுங்க, இப்படி சொல்கிறாராம். சம்பளம் வருதில்லை, கேன்டீனில் வாங்கி சாப்பிடுங்க, சம்பளம் வருதில்லை, பெட்ரோல் போடுங்க. அந்த மாதிரி லஞ்சம் வாங்கினான்னு தெரிஞ்சு நீங்கள் மட்டும் இல்லை, உங்கள் கீழே வேலை வந்து நான் பதவி ஓட்டி எடுத்துறேன், நான் அதெல்லாம் தயங்கவே மாட்டேன். ஸோ ஸ்ட்ரிக்ட் ஆர்டர் போட்டிருக்கார். ஒரு கார்பரேட் கல்ச்சர் மாதிரி எப்படி சந்திரபாபு நாயுடு சிஇஓ ஆஃப் ஆந்திராவோ, அந்த மாதிரி விஜய் சிஇஓ ஆஃப் தமிழ்நாடு மாதிரி கொண்டு போகணும்னு பார்க்குறார். அது எந்த அளவுக்கு அதிகாரிகள் ஒத்துழைப்பு கொடுப்பாங்க, அமைச்சர்கள் சில பேருக்கு விஷயமே தெரிய மாட்டேங்குது, பாவம் புதுசாக வந்திருக்காங்க, சிரிச்சதுக்கெல்லாம் குத்தம் சொல்கிறாங்க. ஒருத்தர் போய் இன்னும் அறநிலையத்துறை அமைச்சர் போய் கேன்டீனில் செக் பண்ணுறாருன்னா, அந்த மடப்பள்ளியில் செக் பண்ணால் அதுக்கு குறை சொல்கிறாங்க. குறை சொல்கிறது தான் இருப்பாங்க. நல்லா செயல்பட்டாருன்னா மக்கள் பார்த்துப்பாங்க. ஓகே.